ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்காக இந்த எனிமரேஷன் ஃபார்ம் யாரெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கான ஸ்டேட்டஸை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் அந்த ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அகெயின் நீங்கள் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப்லைன் மூலமாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் இப்போது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே லாகின் சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே இந்த வெப்சைட் போர்ட்டலில் நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ள லாகின் பண்ணிக்கோங்க, அல்லது சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஒரு லாகின் யூஸ் பண்ணியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய எல்லாத்தினுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரையும் போட்டு அது ஆன்லைனில் சப்மிட் ஆகிருக்கா, அதாவது நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்த அந்த ஃபார்ம், நீங்கள் எழுதி கொடுத்த அந்த ஃபார்ம் வந்து அவங்க ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ண முடியும். எத்தனை பேருனுடைய ஓட்டர் ஐடி கார்டுனுடைய டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கேப்சா இருக்கும், அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிரும். ஜஸ்ட்டு அது க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் லாகின் அகைன் வந்து அந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது இல்லை. ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள் அந்த லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணோன்னே உங்களுக்கான போர்ட்டல் வந்து லாகின் ஆயிரும். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வந்து லாகின் ஆயிரும். இதுக்கப்புறம் எத்தனை பேருனுடைய ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் சர்வீசஸ் கீழே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும். அது கீழே ஃபில் எனிமரேஷன் ஃபார்ம்னு இருக்கா. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஸ்டேட், அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் எபிக் நம்பர், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கிடையாதுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டும் பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்னு கிடையாது, யாருடைய ஓட்டர் கார்டு நம்பர் போட்டாலும் அது உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த பாருங்கள் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்தோன்னே யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு மொபைல் நம்பர் வந்துச்சு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு வருது. அதாவது உங்களுடைய ஃபார்ம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஃபார்ம் வந்து எழுதி பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவர் ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டார், உங்களுடைய ஃபார்மை ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பருக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த மொபைல் நம்பரும் இதில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மோர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர், வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பிஎல்ஓ ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது ஆஃப்லைன் மூலமாக ஃபில் பண்ணி பிஎல்ஓ ஆஃபீஸரை கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஆன்லைனில் ஏற்றினதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி காமிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காமிக்காமல் டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போச்சு அப்படின்னா இன்னும் அவங்க ஏற்றலை அப்படின்னு அர்த்தம். அது உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பேக் வரேன், ஃபில் எனிமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் வேறு ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் வேறு ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். அது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் ஆன்சர் வராமல் உங்களுக்கு கீழே அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள், ஃப்ரீ ஃபில்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஃபார்மை, அதாவது அந்த ஓட்டர் ஐடி கார்டு நபர்னுடைய ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலமாக பிஎல்ஓ ஆஃபீஸர் ஏற்றலை அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஎல்ஓ ஆஃபீஸர் ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய பெயர் அந்த வரை வாக்காளர் பட்டியலில் வந்துடும். ஸோ இது வந்து இப்போ தான் ஒவ்வொரு மாவட்டத்தில் பிஎல்ஓ ஆஃபீஸினுடைய அவங்க ஒர்க்கிங் ஃபாஸ்ட் ஸ்டைலை பொறுத்து வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அப்படி ஏற்றிட்டுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்து இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே உங்கள் பேர் வந்து ஏறிந்தால் பிரச்சனை இல்லை. ஏறலை அப்படின்னா பிஎல்ஓ ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பிஎல்ஓ ஆஃபீஸினுடைய விவரம் வந்து எப்படி செக் பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் அகெயின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். பிஎல்ஓ ஆஃபீஸர், அதாவது உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸினுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நோ யுவர்
போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் கீழே பாருங்கள் கேப்சா கோடு இருக்கும், அதையே என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக. கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎல்ஓ அப்படின்னு போட்டு பிஎல்ஓ ஆஃபீஸினுடைய நேமு, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இஆர்ஓ ஆஃபீஸினுடைய நேமு, மொபைல் நம்பரு, இந்த மாதிரியான விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். என்னோடய ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஆன்லைனில் எனக்கு அந்த ஸ்டேட்டஸே காமிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா தவறுதலாக அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் மந்த் எண்ட் எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபார்ம் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, இந்த எனிமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்ட்டு இருக்கும். தமிழ்நாட்டினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எனிமரேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி ஆஃப்லைன் மூலமாக நம்ம ஃபார்ம் எப்படி எழுதுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.